ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல், டிடிசி பீரரா. வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மக்களவைத் தேர்தலில் 97 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி. தலைமை தேர்தல் ஆணையர்கள் தகவல். வாக்காளர்கள் பெயர் சேர்க்க இன்று கடைசி நாள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 21 பேர் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாளை கோவை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்று நடைபெறும் ராகுல் காந்தியின் யாத்திரை நிறைவு விழா. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மு.க.ஸ்டாலினுடன் செல்வ பெருந்தகை ஆலோசனை. பட்டியலில் 3 தொகுதிகள் மாறுகிறதா? வேட்பாளர் தேர்வு தீவிரம். மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக மெட்ரோ ரயில் சேவை இன்று கூடுதலாக இயக்கும். மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. பாகிஸ்தானில் 6 பயங்கரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல். 2 ராணுவ அதிகாரிகள் உட்பட 7 பேர் பலி. நைஜீரியாவில் 2 சமூகங்களுக்கு இடையே மோதல். 4 அதிகாரிகள் உட்பட 16 வீரர்கள் பலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்களவைத் தேர்தலில் 97 கோடி வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர்கள் ராஜீவ்குமார், ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு தொடங்கியது. அப்போது இந்தியாவின் தேர்தலை உலகமே கவனித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலை நேர்மையாக நடத்துவோம். மக்களவைத் தேர்தலுக்கு 10.5 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ள நிலையில் 97 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். 1.82 கோடி முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். மேலும் 88.4 லட்சம் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் உள்ளதாகவும் 20.5 கோடியிலும் வாக்காளர்கள் உள்ளனர் என்று தெரிவித்தனர். பின்னர் 16 குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் தேர்தல்களை நடத்தியுள்ளோம். 2 ஆண்டுகளில் 11 மாநில தேர்தல்களை நடத்தியுள்ளோம். வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் ஒவ்வொரு நிலையிலும் அரசியல் கட்சியினரிடமும் ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1000 ஆண் வாக்காளர்களுக்கு 947 பெண் வாக்காளர்கள் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் பங்களிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளது. 49.7 கோடி ஆண் வாக்காளர்கள் உள்ளனர். 100 வயதை கடந்த 2.18 லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர். மக்களவைத் தேர்தலில் 55 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கப்படுகிறது. தேர்தல் தொடர்பான விவரங்களை வாக்காளர்கள் செயலி வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் தங்களின் வேட்பாளர் குறித்து விவரங்களை வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். வாக்காளர் பெயர் சேர்க்க இன்று கடைசி நாள் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின்படி வேட்பு மனு தாக்கலுக்கு கடைசி நாளிலிருந்து 10 நாட்களுக்கு முன்னர் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் வரும் 20ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. எனவே லோக்சபா தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் தங்கள் பெயரை சேர்க்க விரும்புவோர் இணையதளத்திலும் மொபைல் ஆப் வழியே விண்ணப்பிக்கலாம். இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறுகையில், இன்று வரை பெறப்படும் விண்ணப்பதாரர்களின் பெயர்கள் வாக்காளர் துணை பட்டியலில் சேர்க்க பரிசீலிக்கப்படும். அதன் பிறகு பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். அவை தேர்தலுக்கு பின் பரிசீலிக்கப்படும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் மோடி நாளை கோவை வருகிறார். கர்நாடக மாநிலம் ஷிமோகா விமான நிலையத்திலிருந்து மாலை 4:35 மணிக்கு புறப்பட்டு தனி விமானத்தில் கோவை விமான நிலையத்தை 5:30 மணிக்கு பிரதமர் மோடி வந்தடைகிறார். அங்கிருந்து 5:35 மணிக்கு புறப்பட்டு சாலை மார்க்கமாக 5:45 மணிக்கு ரோடு ஷோ துவங்கும் இடமான சாய்பாபா கோவில் கங்கா மருத்துவமனை பகுதியை வந்தடைகிறார். அங்கு துவங்கும் ரோடு ஷோ 6:45 மணிக்கு ஆர்எஸ்புரம் தபால் நிலையம் பகுதியில் நிறைவடைகிறது. பிரதமர் மோடி வருகையொட்டி விமான நிலையத்திலிருந்து ரோடு ஷோ நிகழ்ச்சி நடைபெறும் இடம் வரை 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பிரதமரின் தனி பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் ரோடு ஷோ நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர் போலீஸ் அறிவித்துள்ளனர். இன்று நடைபெறும் இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார்.
இன்று காலையில் ராகுல் காந்தி மும்பையில் நியாய சங்கல்ப் பாத யாத்ரா என்ற பெயரில் மணிபவன் முதல் ஆகஸ்ட் கிராந்தி மைதானம் வரை நடைபயணம் செய்ய உள்ளார். பின்னர் மாலை 5 மணி அளவில் மும்பை சிவாஜி பார்க் மைதானத்தில் ராகுல் காந்தியின் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ், தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் பரூக் அப்துல்லா, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்பட பலர் பங்கேற்கிறார்கள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 9 தொகுதிகளுக்கான பட்டியலில் 3 தொகுதிகளில் மட்டுமே மாற்றம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகளை விரைவாக முடிவு செய்யும் வகையில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகள் இறுதியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 9 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் மாற்றம் இருப்பதாக கூறப்படுகிறது. திருச்சிக்கு பதிலாக மயிலாடுதுறையும், கரூருக்கு பதிலாக ஈரோடும் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே போட்டியிட்ட மற்ற 6 தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் வழங்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக மெட்ரோ ரயில் சேவை இன்று கூடுதலாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பதிவில் தெற்கு ரயில்வேயில் கடற்கரை மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று மெட்ரோவில் அதிக பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு இடமளிக்கும் வகையில் சென்னை மெட்ரோ ரயில் நிலம் மற்றும் பச்சை வழித்தடம் இரண்டிலும் வழக்கமாக மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை இயக்கப்படும். ரயில் சேவைக்கு பதிலாக காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும். வழக்கமான ஞாயிறு காலை அட்டவணையின்படி காலை 5 மணி முதல் 10 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் 10 மணி வரையிலும் ஒவ்வொரு 10 நிமிட இடைவெளியிலும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரை ஒவ்வொரு 15 நிமிட இடைவெளியிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். மேற்கண்ட அட்டவணை மாற்றம் 17/3/2024 மட்டுமே பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதலில் 2 ராணுவ அதிகாரிகள் உட்பட 7 பேர் பலியாகியுள்ளனர். ஆப்கானிஸ்தானின் எல்லையில் உள்ள வடக்கு வஜிரிஸ்தானின் பழங்குடியினர் மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு சோதனை சாவடியில் 6 பயங்கரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல்களை நடத்தியதில் 2 அதிகாரிகள் உட்பட குறைந்தது 7 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு லெப்டினன்ட் கர்னல் மற்றும் ஒரு கேப்டன் உட்பட 5 வீரர்களுடன் கொல்லப்பட்டனர். மிர் அலி பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் தாக்குதல் நடத்திய 6 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தெற்கு நைஜீரியாவில் இரு சமூகங்களுக்கு இடையே நடந்த மோதலின் போது 16 வீரர்கள் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக பாதுகாப்பு தலைமையக செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் துகூர் குசாவ் கூறுகையில், எண்ணம் வளம் மிக்க ஆற்றங்கரை டெல்டா மாநிலத்தில் வியாழன் அன்று போமாடி கவுன்சில் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமைதி காக்க அனுப்பப்பட்ட இராணுவ வீரர்கள் சில சமூக இளைஞர்களால் சூழப்பட்டு கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் ஒரு கட்டளை அதிகாரி, 2 மேஜர்கள், ஒரு கேப்டன் மற்றும் 12 ராணுவ வீரர்கள் மரணத்திற்கு வழிவகுத்து தாக்குதல் தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது என்று அவர் கூறினார். குடியாத்தத்தில் 1,20,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தேசிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி கிராமத்தில் உள்ள மசூதிக்கு வந்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மசூதி நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமியர்களை சந்தித்து உரையாடினார். அப்போது நிர்வாகிகள் அமைச்சருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். அப்போது இஸ்லாமியர்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பொது நிதியிலிருந்து 11 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நிழற்கூடத்தை அமைச்சர் துரைமுருகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தேசிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அப்போது பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் வேலூர் கதிரானந்த், மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் குசலகுமாரி சேகர், ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய பாடத்திட்டத்திலிருந்து மாநில பட்டத்திற்கான மாற்றத்தை நோக்கி பயணம் செல்கிறோம் என்று திருச்சியில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழக பாடநூல் கழகம் சார்பாக வெளியிடப்படும் அனைத்து புத்தகங்களையும் தமிழகம் முழுவதும் உள்ள விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் வகையில்
திருச்சியில் சிங்காரத்தோப்பு பகுதியில் உள்ள ராசி பப்ளிகேஷன், சுமதி பப்ளிகேஷன் நிலையங்களில் 2 கடைகளை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் ஹிக்கிம் பாதம்ஸ் புத்தக நிலையத்தில் ஸ்டால் அமைத்துள்ளோம் என்றும், இதேபோன்று திருச்சியில் சிங்காரத்தோப்பு பகுதியில் ராசி மற்றும் சுமதி புத்தக நிலையங்களில் ஸ்டால் அமைத்துள்ளோம் என்றும், இதேபோன்று தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் புத்தகங்களை கொண்டு செல்ல உள்ளோம் எனவும், புதிய கல்விக் கொள்கைக்கு புதிய கமிட்டி உருவாக்குவோம் எனவும், மத்திய பாடத்திட்டத்திலிருந்து மாநில பாடத்திட்டத்திற்கான மாற்றத்தை நோக்கி பயணம் செல்கிறோம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் ஒரு 100 இடத்துலனாச்சும் அதை நம்ம கொண்டு போகணும், ஒரு ஸ்டால் போடணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். வெறும்னா டிபிஐ வளாகத்தில் தேடி அவங்க நம்மளை வாங்கிட்டு இருக்கிறத காட்டிலும் புதிதாக எது வருகிறதோ அதெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, வஉசி அவர்களுடைய இதுவரைக்கும் பார்க்காத புகைப்படத்தோடு இருக்கின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டதுலேருந்து சொல்கிறேன். நான் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் புதிதாக செய்ய வேண்டும் என்கிற விதத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி அதுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் சென்னையில் ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே புகழ்பெற்றிருக்கின்ற ஹிக்கின் போத்தம்ஸ் என்கின்ற அந்த இடத்தில் நாங்கள் ஒரு இது போன்ற ஒரு ஸ்டால் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதை ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் கடந்த அதிமுக ஆட்சியை விட 33 மாத திமுக ஆட்சியில் மத்திய அரசிடமிருந்து அதிக விருதுகளை சுகாதாரத்துறை பெற்றுள்ளது என்று மரியநாதபுரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டிருந்த 7 புதிய துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் மரியநாதபுரத்தில் கட்டப்பட்டிருந்த ஆய்வகம் உள்ளிட்டவைகளின் திறப்பு விழா மரியநாதபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், இணை இயக்குநர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வகம் உள்ளிட்ட 7 புதிய துணை சுகாதார நிலையங்களை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசினார். அப்போது கடந்த அதிமுக ஆட்சியை விட 33 மாத திமுக ஆட்சியில் மத்திய அரசிடமிருந்து அதிக விருதுகளை சுகாதாரத்துறை பெற்றுள்ளது என்றும், இந்தியாவில் எந்த மாநிலமும் பெறாத சுகாதார வசதிகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசு செய்துள்ளது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 3,72,00,000 மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் தொடங்கி வைத்தார். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சத்தியமூர்த்தி நகரில் செயல்படும் பள்ளியில் 92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 வகுப்பறை கட்டிடங்களும், ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இ-சேவை மையத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதேபோன்று திருநின்றவூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் தார் சாலை அமைக்கும் பணியையும், நடுக்குத்தகை, கருணாகர சேரி ஆகிய ஊராட்சிகளில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளையும், திருவேற்காடு நகராட்சியில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மற்றும் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் தொடங்கி வைத்தார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக அரசின் நலத்திட்ட பணிகளை சிறப்பாக செய்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் அருள், ஆவடி மேயர் உதயகுமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே ரமேஷ், சன் பிரகாஷ், பகுதி செயலாளர் பேபிசேகர் மற்றும் ராஜேந்திரர், நாகராஜ், தேசிங்கு, கந்தன், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய கிளையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும், இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கால் பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்க கொண்டுள்ள மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்ட் மற்றும் டைமண்ட்ஸ் நிறுவனம் தனது புதிய ஷோரூமை புதுச்சேரியில் திறந்து உள்ளது. இதனை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மலபார் கோல்ட் மற்றும் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் யாசர், மலபார் கோல்டு தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு, மலபார் கோல்டு தமிழ்நாடு கிழக்கு மண்டல தலைவர் சுதீர் முகமது, மலபார் கோல்டு தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் சபீர் அலி, மலபார் கோல்டு மற்றும் டைமண்ட்ஸ் புதுச்சேரி கிளை தலைவர் அமல்நாத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் உள்ள அரசு அலுவலகங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்களின் சுவரொட்டி படங்கள் அகற்றப்பட்டன.
மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் செயல்பாட்டுக்கு வந்தன. கன்னியாகுமரியில் உள்ள 6 சட்டசபை தொகுதிகளில் செயல்பட்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்கள் சீல் வைக்கப்பட்டன. மேலும் அரசு சுவர்களில் தேர்தல் விளம்பரம், அனுமதிக்கப்படாத இடங்களில் பிரச்சாரம் போன்ற அனைத்து விதிமீறல்களும் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவில் உள்பட மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் சுவரொட்டி படங்கள் போன்றவை அகற்றப்பட்டன. திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனில் பால் கென்னடி உப்பளம் தொகுதி பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். கடலூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் அனைத்தும் AFT மைதானத்திலிருந்தும், சென்னை, விழுப்புரம், திண்டிவனம் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் SET டெப்போவில் இருந்தும் இயக்கப்பட உள்ளது. இதனையொட்டி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி AFT மைதானத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்போது வரும் 22ஆம் தேதி AFT மைதானத்தில் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல் AFT மைதானத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் இயங்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதி பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். அதனையடுத்து மகளிர் தினத்தையொட்டி பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்குழு பொறியாளர் சிவபாலன், செல்வம், போக்குவரத்து துறை ஆய்வாளர் நாகராஜ், திமுக நிர்வாகிகள் சக்திவேல், ராஜி, இருதயராஜ், ராகேஷ், வைத்தீஸ்வர் மற்றும் நேதாஜி நகரைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழுவினர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே பொதுமக்களின் நலனுக்காக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பேருந்து நிழற்கூடத்தை ஏத்தாப்பூர் பேரூராட்சி தலைவர் அன்பழகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த புத்திர கவுண்டன்பாளையத்தில் 146 அடி உயரமுள்ள முத்துமலை முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்கு பல்வேறு மாநிலம், மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம் சிகாமணி நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிழற்கூடம் அமைக்கப்பட்டது. இதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஏத்தாப்பூர் பேரூராட்சி தலைவர் அன்பழகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பாபு என்ற வெங்கடேஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சிவராமன், வார்டு கவுன்சிலர்கள் மணிகண்டன், ராஜா, ஆனந்த் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் அருகே வீட்டின் மீது காட்டெருமை குதித்ததால் வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாதா சர்ச் அருகே 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இரவு 2:30 மணியளவில் ராஜன், AP தயாளன் ஆகியோர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென காட்டெருமை ஒன்று வீட்டின் மேற்பகுதியிலிருந்து குதித்ததால் ராஜன், AP தயாளன் இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் அலறியபடி கதவை திறக்க முயற்சித்தனர். இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டினர் ஓடி வந்து கதவை உடைத்து வீட்டில் இருந்த அனைவரையும் மீட்டனர். இதனையடுத்து காட்டெருமை மிதித்ததில் காயமடைந்த சிலரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்டோரின் வீடுகளை பார்வையிட்டனர். அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது வனத்துறை அலுவலகத்தில் மனு கொடுக்குமாறு வனத்துறை அதிகாரி மதியழகன் தெரிவித்தார். பொள்ளாச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம் கட்டுவதற்கு கூடுதலாக 14 கோடியே 59 லட்சம் நிதி ஒதுக்க தந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் நன்றி தெரிவித்தனர். பொள்ளாச்சி கோவை சாலையில் 10 நீதிமன்றங்கள், 5 நீதிபதிகள் குடியிருப்புகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம் கட்ட கடந்த அதிமுக ஆட்சியில் 2019ஆம் ஆண்டு ரூபாய் 35 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் போதுமான நிதியின்மை காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் தமிழக அரசிற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர். கடந்த 13ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொள்ளாச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டார். அப்போது வழக்கறிஞர்கள் மற்றும் திமுகவினர் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்ததை அடுத்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடத்திற்கு கூடுதல் வசதிகளை மேம்படுத்த ரூபாய் 14 கோடியே 59 லட்சம் நிதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார். இதனிடையே பொள்ளாச்சி வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் திமுக நிர்வாகிகள் சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு 14 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு தந்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் ஷியாமலா, திமுக நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன், திமுக மாவட்ட வழக்கறிஞரின் அமைப்பாளர் மருதராஜ், சாதிக் அலி, மீரான் மைதீன், பஞ்சலிங்கம், சந்தோஷ்குமார் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்.
கோவை அருகே கள்ளக்காதலியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த காதலனை போலீசார் கைது செய்தனர். கோவை மதுக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தகுமாரி. இவர் தனது கணவரை இழந்து மகன்கள் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரீநிதிஷ் ஆகியோருடன் வசித்து வந்தார். இவர் வீட்டின் அருகில் உள்ள தனியார் நிறுவனத்தில் தினக்கூலி வேலைக்கு சென்று வந்தார். இதனிடையே வசந்தகுமாரிக்கு வீட்டின் அருகே செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வரும் பேச்சிமுத்து என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது. இருவரும் கடந்த 2 வருடமாக தகாத உறவில் இருந்து வந்த நிலையில் சில மாதங்களாக வசந்தகுமாரி வேறு சில நபர்களுடன் போனில் பேசி வந்ததை அடுத்து பேச்சிமுத்து கண்டித்து உள்ளார். இந்நிலையில் வசந்தகுமாரின் வீட்டில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து பேச்சிமுத்து வசந்தகுமாரியை அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளார். இது குறித்த தகவல் அறிந்து வந்த போலீசார் இருந்தவரின் உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கள்ளக்காதலனை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சி பற்றி அவதூறாக பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனுக்கும் பாஜகவிற்கும் எவ்வித சம்பந்தமும் தொடர்பும் இல்லை என்று பாஜக தலைவர் செல்வ கணபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் பாஜக தலைவர் செல்வ கணபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுவை மக்களால் ஒதுக்கப்பட்டு ஏற்கப்படாத நபர்தான் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்றும் அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது என்றும் சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்திக்க நாராயணசாமிக்கு நேரம் ஒதுக்குவதில்லை என்றும் தெரிவித்த அவர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியால் புதுச்சேரிக்கு என்ன லாபம் என கேள்வி எழுப்பினார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி பற்றி அவதூறாக பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனுக்கும் பாஜகவிற்கும் எந்தவித சம்பந்தமும் தொடர்பும் இல்லை என்று பாஜக தலைவர் செல்வ கணபதி தெரிவித்துள்ளார். அதாவது தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சமா நிச்சயமாக ஓட்டினுடைய தேர்தல் வாக்கு வங்கியினுடைய சதவீதம் உயர்த்தப்படும். நாங்களும் வெற்றி பெறுவோம். ஏன்னா புதுவை மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியாது வேரூன்ற முடியாது என்றெல்லாம் சொல்லுகின்ற காலகட்டத்தில் நாங்களும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் பங்கு புரிந்து கொண்டிருக்கின்றோம். கர்நாடகாவிலும் ஆட்சி புரிந்தோம். இப்போது வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கர்நாடகாவில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அடுத்ததாக சாதிய வன்மத்தோடு பேசி வரும் மதுரை மாவட்ட ஆட்சியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புகார் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் தீர்த்தக்காடு பகுதியில் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்றுவது தொடர்பாக வந்த புகாரின் கீழ் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து பேசிய போது வீடு கட்டுவதற்கு மட்டுமே அனுமதி எனவும் ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அகற்றுவேன் என்றும் முடிந்தால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள் என சாதிய வன்மத்தோடு மாவட்ட ஆட்சியர் பேசியதாக குற்றம் சாட்டினார். இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு தலைமையில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன், பஞ்சமி நிலமீட்பு மாநில செயலாளர் சசி அலங்க செல்வரசு, மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன், மணியரசு, குமார் வளவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்று சாதிய வன்மத்தோடு பேசி வரும் மதுரை மாவட்ட ஆட்சியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக முதன்மை செயலாளர் பாவரசு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், நேற்று பறையெல்லாம் வீடு கட்டக்கூடாது, பறையெல்லாம் கடை கட்டக்கூடாது, உங்களுக்கு வீடு கட்ட தான் கொடுத்துருக்குறோம், கடை கட்டுறதுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நேற்று நேரம் அந்த அம்மா கலெக்டர் போய் நேற்று 2:45 விவசாயிகள் மனு தீர்ப்பு பார்த்தோம். பார்த்து நீங்கள் எப்படி ஒரு ஆதி திராவிட தலித்து ஒரு பொறியாளர் வேளாதார பட்டாதாரி 33 வருஷம் கழிச்சு நீங்கள் இடத்த மீட்டு கொடுத்துருக்காங்க. இடத்த வீடு கட்டுற இடத்துல நாங்கள் தலித்துக்களை பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரக்கூடாதா? வீடும் கடையும் சேர்த்து இருக்கிறது. தலித்துகள் யாரும் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் முன்னுக்கு வரக்கூடாது. வீடு கொடுத்தா வீடு தான் கட்டணும், கடை கட்டுறதுக்கு உங்களுக்கு வீடு கொடுக்கணும்னு சொல்லி அப்பட்டமாக நேரடியாக சொல்கிறாங்க அந்த அம்மா. ஆம்பூர் அருகே செல்வ விநாயகர் கோவில் எதிரில் கழிவுநீர் கால்வாய் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை முற்றுகையிட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோமலாபுரம் பகுதியில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த கால்வாய் அப்பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் திருக்கோவில் எதிரில் செல்வதால் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தனர். இந்நிலையில் மாற்று நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தொடர்ந்து கால்வாய் கட்டும் பணி நடைபெற்று வந்ததால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு வட்டாட்சியர் மோகன், மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செல்வ விநாயகர் கோவில் எதிரில்
பகுதிகளில் கால்வாய் அமைக்கும் பணியை கைவிட வேண்டும், ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள கவிஞர் கால்வாயை தூர்வார வேண்டும், கோவில் அருகில் செல்லும் கால்வாயை மாற்றியமைக்க வேண்டும் என தெரிவித்தனர். அப்போது கால்வாயை மாற்றியமைப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். உசிலம்பட்டியில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மலை போல் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தினசரி 200க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாகவும் 500க்கும் அதிகமானோர் புறநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் தேங்கும் குப்பைகளை மருத்துவமனை நிர்வாகத்தின் மூலம் இணை இயக்குனர் அலுவலகத்தின் பின்புறத்தில் சேகரிக்கப்பட்டு தினசரி நகராட்சி நிர்வாகம் மூலம் அகற்றப்பட்டு வந்த சூழலில் கடந்த 1 மாத காலமாக குப்பைகளை அகற்றுவதில் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கும் குளறுபடி ஏற்பட்டதால் குப்பைகள் அகற்றப்படாமல் மழை போல தேங்கியுள்ளது. இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் மருத்துவமனைக்கு தினந்தோறும் வருகை புரிகின்ற புற நோயாளிகளுக்கும் நோய் பரவும் அபாயத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு குப்பைகளை அகற்ற வேண்டும் எனவும் இரு நிர்வாகங்களிடையே ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை சரி செய்து மருத்துவமனையை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்பொழுது சிறப்பு தொகுப்பாக காணலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் உள்ள தேவநாயகி அம்பாள் சமேத சக்கரவாகேஸ்வரர் கோவிலில் வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேவநாயகி அம்பாள் சமேத சக்கரவாகேஸ்வரர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மாசி பெருவிழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை செய்யப்பட்டு தங்க கவசம் பொருத்தப்பட்டது. பின்னர் அம்மன் தேரில் அமர வைக்கப்பட்டதை அடுத்து தேரினை சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி, இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். திருவண்ணாமலை அடுத்த கீழ்ப்பானந்தல் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோவில் 56ஆம் ஆண்டு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருள் பழனி, முன்னாள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தலைவர் ராசராசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையின் மையப்பகுதியில் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு அழகிய மன்னர் ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி கடந்த 8ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெறும் விழாவில் ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு இரவு நேரத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 25ஆம் தேதி பங்குனி உத்திரத்தன்று தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மக்களவை தேர்தலில் 97 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி, தலைமை தேர்தல் ஆணையர்கள் தகவல். வாக்காளர்கள் பெயர் சேர்க்க இன்று கடைசி நாள், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 21 பேர் கைது, இலங்கை கடற்படை அட்டூழியம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாளை கோவை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்று நடைபெறும் ராகுல் காந்தியின் யாத்திரை நிறைவு விழா, பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மு.க.ஸ்டாலினுடன் செல்வ பெருந்தகை ஆலோசனை, பட்டியலில் 3 தொகுதிகள் மாறுகிறதா, வேட்பாளர் தேர்வு தீவிரம். மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக மெட்ரோ ரயில் சேவை இன்று கூடுதலாக இயக்கம், மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. பாகிஸ்தானில் 6 பயங்கரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல், 2 ராணுவ அதிகாரிகள் உட்பட 7 பேர் பலி. நைஜீரியாவில் 2 சமூகங்களுக்கு இடையே மோதல், 4 அதிகாரிகள் உட்பட 16 வீரர்கள் பலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.